ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், வட்டமேஜை மாநாடு ஃபுல் ரிவ்யூ எல்லா குடும்பத்துக்கு இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு வராதா? ஸோ வந்துருச்சு, அதை பற்றி பார்க்கலாம். அதில் வந்து சாண்ட்ராவை பற்றி ஒரு விஷயத்தை வேறு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, கிபி 1945, சரி வேணாம் விடுங்க, இந்த சீசன்லேயே வந்துட்டு பிரஜனும் சாண்ட்ராவும் உள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்க அதிகப்படியாக வந்துட்டு பேசின விஷயங்கள் யாருன்னா சுபிக்ஷாவை. ஸோ சுபிக்ஷாவை பேசுனாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து சுபிக்ஷா வந்துட்டு சொல்லியிருப்பாரு, நம்ம பிரஜனும் சாண்ட்ரா சம்திங் சொல்லியிருப்பாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து கொடுத்து இது பண்ணோம் அப்படின்னு. அதான் அவங்க நோட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த வட்டமேஜை மாநாடு ரவுண்ட் டேபிள் உட்காடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை சொல்லும்போது திவ்யா நல்லா விளையாடுறாங்க, அரோரா எப்போ நல்லா விளையாடுறாங்க, விக்ரம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட மட்டும் நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு தம்பி சொன்னான். உடனே அப்பா வந்து தட்டி விட்டு வேணாம் விட்றான், இல்லைண்ணா அப்போ விஜய் பாரு கேள்றா, என்னெல்லாம் வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க, நீ கேள்றான். அவர் ஏதோ கொஸ்டின் கேட்க போகிறேன்னு நினச்சாங்க. எல்லாருமே பரவாயில்ல தம்பி, அதெல்லாம் யோசிக்காது பண்ணு. அப்புறமா தெரியுது நீங்கள் இன்றைக்கி சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கும்போது நீங்களும் பிரஜனனாகவும் இருந்தாங்க. அப்போ வந்து அக்காவை வந்து நீங்கள் பூச்சிக்கொல்லி அந்த டிவார்மிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதை நான் கூகுள் இதுலேயே பார்த்துருக்கேன், பூச்சிக்கொல்லி மருந்து அது நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்போது டக்குனு உங்களை அது வந்துட்டு நான் எந்த மூடில் சொன்னேன்னு தெரில. இப்போ ஃபன்னாக சொன்னேன்னா எதுக்குன்னு தரேன். ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 உண்மையிலேங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, எவ்வளோ பெரிய விஷயம், டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அது சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்கப்பா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. எல்லாருமே ஒரு சேர அது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே, ஒரு பெரிய விஷயம் தப்பாக போகுது, உடனே அதை இதுவாக மாற்றிடலாம் அப்படின்னு மாற்றுறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை விஜய் பார்வதிக்கும் பண்ணியிருக்கலாம், ரைட். அவங்க தெரிலனாங்க, மற்றபடி எல்லாம் ஓகே. தம்பி எனக்கு சொல்கிறான்னு விஜய் பார்வதி கேட்டாங்க, நீங்கள் வாயாடி அக்கான்ட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே போனாங்க. வெளியே போனதுக்கப்புறம் சாண்ட்ரா போய் அதை சால்வ் பண்ணுறாங்க. தம்பி அது வந்துட்டு 6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுப்பா, அந்த பூச்சி அதை இதாகிறதுக்காக, மற்றபடி இல்லைப்பா நான் எதுக்காக சொன்னேன்னு தெரியல, என்னை மன்னிச்சிருப்பான்ட்டாங்க. ஏன்னா சாண்ட்ராக்கு தெரியும் இது கண்டிப்பாக வெளியே தவறாக போக வாய்ப்பு இருக்குது, அதை அப்பயே முடிச்சிடணும். ஏன்னா நைட்டு பேசும்போது நான் அதெல்லாம் கவனிக்கிறேன். இத்தனை நாளாக சொல்லுவாங்க நான் வந்து எல்லா சீசன் லாங்குவேஜில் இருக்கிற பிக் பாஸ் சீசனும் பார்த்துருக்கேன்னு. ஆனால் பார்த்தவங்களால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். டக்குன்னு எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. செம்ம மாசான பிளானை போடுறாங்க சாண்ட்ரா. கண்டிப்பாக பாருங்கள், டாப் 5 வந்து நிற்க போகிறாங்க பாருங்கள். அது மாற்றுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிளானை போடுறாங்க. டபால்னு முடிச்சாங்க. கூப்பிட்டு வந்து தம்பி அப்படின்னோடனே அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படியே கையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு கிளம்புனாங்க. பயங்கரமாக மாசாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.